அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய அளவில்லாத கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 20. சங்கீதம் 20 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான பகுதியை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு 2 காரியம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் அவருடைய நாமத்தின் வல்லமை அறிந்திருக்கிறார்கள். நீதிமொழியில் ஞானி சொல்கிறாரு, 18வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் வாசம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பின்னால் சொல்கிறத பார்க்கலாம். அந்த நாமத்தை குறித்தே அல்லாமல், எந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மற்றவர்கிட்ட சொல்ல மாட்டோம். அதை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட வேண்டுமேயானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனுடைய நாமத்தை குறித்து என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். அந்த நாமத்தில் வெற்றி இருக்கிறது, அந்த நாமத்தில் அடைக்கலம் இருக்கிறது, அந்த நாமமே எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாக இருக்கிறது. அந்த நாமத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாமத்திற்கு முன்பாக எல்லாம் முடங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை அறிந்த தாவீது சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்பதை சொல்லுகிறார். அந்த நாமத்தினால தான் தாவீது கோலியாத்தை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த நாமத்தை கொண்டு தான் அவர் ஆட்சி செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம். இதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எல்லா இடத்திலும் நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது, நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு வகையில் உலகத்தார் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இடறி விழுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் நிமிர்ந்து நிற்கிறான். ஆனால் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் இடறி விழுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்கள், இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம், தாங்கள் பெற்றுள்ள செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம், அழகை குறித்து மேன்மை பாராட்டலாம், சொல்லப்போனால் தனக்கு இருக்கிற ஜனச்சுரலை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போகும். தேவனுடைய நாமத்திற்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை என்பதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் எழுதுகிறார். நீங்கள் வாசித்தீங்கன்னா நீதிமொழி புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 11வது 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல இருக்கும். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று எழுதுகிறார். அதனால் அவர்கள் அழிவிற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள், விட ஐஸ்வர்யம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்க நிமிர்ந்து நிற்கிறாங்க, அவருடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. அவர் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், நாமத்தை உயர்த்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த நாமம் அவர்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது.
அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.